லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமப்பா நிகழ்ச்சிக்கு ஒரு அற்புதமான பாடகனாக கிடைக்கப்பெற்றிருந்தார் திவினஸ். பெற்றோர்கள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து தான் பாடி சாதிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பல போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு அவர் முயற்சி செய்து வந்தார். அந்த வகையில் அவருக்கு லக்போர்ட் பரிசு கிடைத்தாற் போல் சரிக்குமப்பா லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 நிகழ்ச்சி கிடைக்கப்பெற்றிருந்தது. அந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு தனது சாதனையை நிலைநாட்டினார். குழந்தை செல்வமாக அவர் இருந்ததாலும் பழைய பாடலில் கூடுதலான ஈர்ப்பு சக்தி அவருக்கு கிடைக்கப்பெற்றதாலும் இவர் இந்த பாடலை பாடி வெற்றி அடைவாரா என்று பலரும் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த போட்டியில் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக திவினேஷ் சென்றிருந்ததும் சிவகார்த்தியன் அந்த சிறுவனை பார்த்து ஆச்சரியப்பட்டிருந்தார். இந்த நிகழ்ச்சியில் இந்த சிறுவன் பழைய பாடல்களை பாடி தெரிவு செய்யப்பட்ட 5 பேருக்குள் இவனும் ஒருவனாக இருக்கின்றானே, இவனுக்கு பல வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன என்று அவர் ஆச்சரியமடைந்தார். ஆனாலும் அந்த நிகழ்ச்சியில் வெற்றியாளராக சரிக்குமப்பா சீசன் 4 வெற்றியாளராக திவினேஷ் இருப்பான் என்று பல பேரும் எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் ரசிகர்கள் பட்டாளம் திவினேஷுக்கு தங்களுடைய ஆதரவை வழங்கி வந்தன. அந்த வகையில் பெற்றோருக்காக பாடி தனது சாதனையை நிலைநாட்டியிருந்தான் திவினேஷ். அதனூடாக கிடைக்கப்பட்ட வருமானத்தில் தனது குடும்ப கஷ்டங்களை போக்குவதற்கு அவன் முயற்சி செய்திருந்தான். பெற்றோருக்கு உதவி செய்யும் பிள்ளைகள் பல பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பெற்றோரின் கஷ்டத்தை உணர்ந்து தான் தனக்கிருக்கின்ற திறமையை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒருவராக திவினேஷ் முன்வந்து சாதனை படைத்திருக்கின்றார். இவரை பெற்ற பெற்றோருக்கும் இவரின் முயற்சிக்கும் ரசிகர்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். சரிக்குமப்பா நிகழ்ச்சி இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்ததற்கு பல பேரும் அந்த நிகழ்ச்சிக்கும் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கின்றார்கள். பெற்றோரின் கஷ்டத்தில் அவன் ஓர் அளவையாவது தன்னால் தீர்த்து வைக்க முடியும் என்று அந்த சிறுவன் முன்வந்தது ஆச்சரியமே. தொடர்ந்தும் இது தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்.